கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய சுவாபம் என்ன என்று சொன்னால், என்னால் எல்லாவற்றையும் முடியும் என்று நினைக்கிற ஒரு சுவாபம் எல்லா மனிதர்களிடத்துல இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிற மனிதன் மாத்திரம்தான் சில காரியங்கள் நம்மளால் செய்யவே முடியாது என்று யோசிப்பது உண்டு. பிரியமானவர்களே, இங்கேயும் அப்படித்தான். சீசர்கள் ஆண்டிடத்துல வரும் பொழுது அங்கே சில காரியங்கள் நடக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், கரெக்ட் தான் நீங்க சொல்றது, இது மனுஷனால் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, எதெல்லாம் மனுஷனால முடியாததோ அதை தேவனால் செய்ய வைக்க முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால முடியும் என்று இங்கே வேதத்தில் நாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், இதை இப்படி செய்து விடலாம், அதை இப்படி செய்து விடலாம் என்று சொன்னால் தோல்வியில போய் நின்று கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராம், சூழ்நிலைகளை சாதகப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க அப்படி சொல்றாரு. உடனே என்ன நம்ம நினைப்போம், ஐயோ தண்ணி பந்து வந்துடும் நினைக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வாய்க்கால்ல தண்ணீரால் நிரப்பப்படும்ன்றாரு. காற்றும் வராது, மழையும் இருக்காது, ஆனா உங்களுக்கு வர வேண்டிய வாய்க்கால்ல தண்ணி வரும்ன்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மழையா முக்கியம், காற்றா முக்கியம், தண்ணீர் தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இயேசு சொல்றது போல மனுஷனால் முடியாததை தேவனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். நினைப்போம், இனிமே அவ்வளவுதான், குழந்தை பிறக்காது, குழந்தை பிறப்பதற்குரிய தன்மை இல்லை, நீங்க இழந்துட்டீங்கன்னு கணவன் மனைவியை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன், உங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். இனி திருமணம் பண்ணி வைக்க முடியாதுங்க. இந்த காலத்துல நகையெல்லாம் போட்டு பிள்ளைகளை திருமணம் பண்ணி வைக்க முடியுமா? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனால் கூடும். இந்த வியாதியில இனி சுகமே ஆக்க முடியாதுங்க. இதெல்லாம் டாக்டர் குழம்பி போயிருக்கிறாங்க. 1000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் இந்த நோய் வரும், 1,00,000 பேருக்கு ஒருத்தர் தான் நோய் வரும் சொல்லி சொல்றாங்களா? மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். பிரியமானவர்களே, இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நானும் வெற்றி அடைவோம், தேவனுக்கு நேராய் நடப்போம். கலங்கி போகாதிருங்கள், பயந்து போகாதிருங்கள். ஐயோ சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று பயப்படாதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க, சூழ்நிலை மாற்றுகிற ஆண்டவரை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் எங்களுக்கு அளவில்லாமல் இறங்கி வரட்டும். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்கப்பா. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.